சிவயோகியருடைய திருவருளையும் பற்றி கேட்டு சிவமுடியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமையும் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கினர். நண்பர்களே, தெய்வ புலமை திருவள்ளுவநாயனார் அருளி செய்த திருக்குறளிலே நாம் 36வது அதிகாரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 36வது அதிகாரம் மெய் உணர்தல். நல்ல சொல்லாட்சி. திருக்குறள்ல அதிகாரங்கள்ல பல கருத்துக்களை ஆசிரியர் காட்டுவார். சிலவற்றை உடைமை என்று சொல்லுவார், சிலவற்றை மறுக்க வேண்டும் என்று சொல்லுவார், சிலவற்றை செய்யக்கூடாது என்று சொல்லுவார், சிலவற்றை நாம் மறுக்க வேண்டும் என்று சொல்லுவார். ஆனால் இங்க மட்டும் உணர்தல் என்ற சொல்லாலும் அரண் வலியுறுத்துதல் என்பதை போல உண்மையை உணர்தல், அறிதல் கூட சொல்லுகிறார், மகிழ்தல் சொல்லுகிறார், உரைத்தல் சொல்லுகிறார், அறிவுறுத்தல் சொல்லுகிறார். ஆனா இங்க மட்டும் உணர்தல். நமக்கு பெரும்பாலும் தெரியும், அறிதல் பொருள் வேறு, உணர்தல் பொருள் வேறு. மாணிக்கவாசகப் பெருமான் தான் அதற்கு வேறுபாடு காட்டினார். சிவபுராணத்துல சொல்லிய பாட்டின் பொருள் அறிந்து இல்லை, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார், அவர்கள் சிவபுரம் செல்வார்கள். அந்த முறையில மெய்யுணர்தல் என்ற அதிகாரம் உயிர்கள் உண்மைத்தன்மையை உணர வேண்டும். அந்த உண்மைத்தன்மை என்பது நமக்கு வள்ளுவர் காட்டுகிற வகையில உலக பொருள்களினுடைய உண்மைத்தன்மையை அறிய வேண்டும். மெய்ப்பொருள் அழியாது நிற்கக்கூடியது. அப்படி அழியாது நிற்கிறது செம்பொருள். எனவே உலகில் மெய்ப்பொருள் இதுவென்றும் பொய்ப்பொருள் இதுவென்றும் வேறுபடுத்தி அறிவதுதான் மெய்யுணர்தல். இது பொய்ப்பொருள், இது மெய்ப்பொருள். சிவபுராணத்துல கூட பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருடி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடர் என்று இறைவனை சிவபுராணத்துல போற்றுவதை நாம் அறிவோம். எனவே உலகத்திலே இது பொய்ப்பொருள், இது மெய்ப்பொருள் என்று வேறுபடுத்தி அறிவதுதான் மெய் உணர்தல் என்பதை நாம் முன்னமே சிந்தித்திருக்கிறோம். அந்த மெய்யுணர்தல்ல கடைசியா பார்த்த குறள் 5வது குறள், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருள் அது வடிவத்தாலோ உருவத்தாலோ எப்படி இருந்தாலும் கூட அந்த வடிவத்தை உருவத்தை கண்டு தெளியாமல் அந்த பொருளினுடைய உண்மைத்தன்மையை, உண்மை இயல்பை கண்டறிவதுதான் உண்மையான அறிவு என்று காட்டுகிறார். பரிமேலழகர் கூட இந்த அறிவு என்பதற்கு ஒரு இலக்கணம் சொல்லுகிற பொழுது, அறிவாவது இலக்கியன ஒளிதல், விதித்தன கடைபிடித்தல். எது எது நூல்களால் சான்றோர்களால் நீக்கப்பட வேண்டும் என்று விளக்குகிறார்களோ அதை விட்டுவிட வேண்டும். எதை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்களோ அதை கடைபிடிக்க வேண்டும். நமக்கு அருமையா அவையார் சொன்னது தெரியும், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொல்லாந்து சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். இதெல்லாம் அவர்கள் சொன்ன அறநெறி. இது மாதிரி பலவும் நாம் பார்க்கலாம்.
எனவே விதித்தன பிடித்தல் விலக்கியன ஒழிதல் அறிவு. அப்ப அறிவு என்பது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற பொருளுக்கு அடுத்ததா இந்த நல்ல நூல்களை, படிக்க வேண்டிய நூல்களை படித்து அந்த நூல்களில் கூறப்பட்ட உண்மையை தெளிந்தவர்கள் மீண்டும் பிறவியாகிய துன்பத்திற்கு வரமாட்டார்கள். அந்த உண்மை பொருளை பற்றி திருமுறைகளும் சாஸ்திரங்களும் நமக்கு சொல்லுகின்றன. திருமுறையில ரொம்ப அருமையா காட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமி. வாழ்வாவது மாயம், மண்ணாவது திண்ணம், தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு. எனவே இந்த நல்ல நூல்களை படித்து அப்படி கிடைத்திருக்கிற மனித பிறவி கிடைத்திருக்கிற பிறவியை கொண்டு நாம் உண்மை பொருளாகிய இறைவனை அடைய வேண்டும் என்று அந்த மெய்ப்பொருளாகிய மெய்யை கண்டவர்கள் மற்ற ஈண்டு வாரா நெறி தலைப்படுவர். தலைப்படுதல்னா அது அவர்களுக்கு கைகூடும் என்ற பொருள்ல 6வது குறள். உலகத்துல பிறப்பறுத்தல் என்பது வீடு வேறு அடைதல். இந்த பிறவி சுழற்சியிலே இருந்து விடுதலை பெறுவதே வீடு. பிறவியாகிய சுழற்சி, அந்த பிறவிய பெருங்கடல் என்று காட்டினார் வள்ளுவர். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இல்லையா? அந்த பிறவி பெருங்கடல் என்பதற்கு உரை எழுத வந்த பரிமேலழகர் பிறப்பை ஏன் கடல்னு சொல்லணும் என்றால் காரணகாரிய தொடர்ச்சியாக வருதலின் பிறவி பெருங்கடல் என்றார். ஆக அந்த பிறவி என்பது சுழற்சியா வந்து கொண்டே இருக்கிறது. உமாபதி சிவம் நெஞ்சு விடுத்துவதுல காற்றாடியை போலவும், பிறகு சூறை காற்று போலவும், சுழலுகிற வட்டை போலவும், சுழலுகிற நெருப்பை போலவும் பிறப்பு மாறி மாறி வரும். அப்படி அந்த மாறி 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 வரக்கூடிய பிறப்புல இருந்து விடுதலை பெறுதல் வீடு பேறு என்று காட்டினார். அதனால் மற்ற ஈண்டு வாரா நெறி யார் தலைப்பிடுவார்கள்? மெய்ப்பொருளை கண்டவர்கள் தான் அது தலைப்பிடுவார்கள் என்று அருமையா நமக்கு சொல்லப்படுகிறது. பருதியார் என்று சொல்லக்கூடிய ஒரு உரையாசிரியர் ஞான சாஸ்திரத்தை கற்று அந்த உண்மையை தெரிந்து அந்த நிலையிலே நிற்பவர்கள் தான் பிறவா நிலையை பெறுவார்கள் என்று இந்த குறள்ல அருமையாக காட்டுகிறார். அடுத்து 7வது குறள். ஓர்த்து உள்ளம் உணரான் ஒரு தலையாய் பேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு. ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரான் ஒரு தலையாய் பேர்த்து உள்ள வேண்டா பிறப்புனர். நம்முடைய உள்ளம், அதாவது உயிரினுடைய அறிவு, உண்மை பொருளை ஆராய்ந்து அதை அறிந்து தெளிகின்ற ஒரு நிலை நாம் பெற்றுவிட்டால், ஓர்ந்து நல்ல ஆராய்ந்து உள்ளம் உணர்ந்தால், உண்மை பொருளை ஆராய்ந்து தெளிவாரானால் அந்த நிலை ஒருவனுக்கு கைவரப்பெறுமானால் ஒரு தலையா போர்த்து உள்ள வேண்டா பிறப்பு. பிறவி துயரால் வருகின்ற துன்பம் அதனை சாராது என்று காட்டினார். இப்ப உள்ளம் ஒரு தலையாய் ஓர்த்து உள்ளது உணரின், அதாவது நல்ல ஞானாசிரியரிடத்தில கேட்ட உபதேச அந்த மொழி பொருளை ஒருவனுடைய அறிவு நல்ல அளவைகளால சிந்தித்து ஆராய்ந்து தெரியுமானால், உணருமானால்
அவனுக்கு மாறி பிறப்பு வராது என்று காட்டி. அப்ப பிறப்பு வாராமல் இருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நல்லாசிரியர்கள் சொல்லக்கூடிய நெறியை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். எனவே அறிவின் வெள்ளத்தை திருவடியிலே செலுத்துவானானால் அவனுக்கு பிறப்பில்லை. அப்ப திருவடியை, பெருமானுடைய திருவடியை யார் நல்ல நூல்கள் வழி கற்று நல்ல ஆசிரியர்களுடைய சொல்வழி கேட்டு திருவடியை யார் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு மீண்டும் பிறப்பு இல்லை என்று 7வது குறளிலே ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார். உள்ளம் ஓர்த்து, உள்ளம் ஒருதலையாய் ஓர்த்து, உள்ளது உணரின். நல்லா சொல்லுவாங்க. உள்ளம் ஒருதலையாய் ஓர்த்து, உள்ளது உணரின். இந்த சொல்ல கொஞ்சம் பொருளுக்காக மாத்தி வச்சுங்க. ஓர்த்து உள்ளம் இருக்குது. உள்ளம் என்ற சொல்ல வெளியெடுத்து உள்ளம் ஒருதலையாய் ஓர்த்து உள்ளது உணரின். ஆக நல்ல பெரிய உள்ளத்திலே கேட்ட, நெறிமுறைப்படி கேட்ட உண்மை முடிப்பொருளை ஒருதலையாய் ஓர்த்து, அப்படி அவன் அந்த ஒருவனுடைய உள்ளம் உள்ளது உணரின், உள்ளது உணர வேண்டும். ஒருதலையாய் ஓர்த்து உள்ளது உணர்வான். ஆனால் அவனுக்கு என்ன வராது? மாறி பிறப்பு உள்ளது என்று நாம் எண்ண வேண்டியதில்லை. எனவே பிறவி துயராக வருகிற துன்பம் அவரை சாராது. ஓர்த்து உள்ளது உணரின் இருக்கு. நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த குரல் உணரான் இருக்கு. அது ஒரு எழுத்து பிழை. உணரின் என்று நீங்க பாடம் வைத்துக்க. ஓர்த்து உள்ளம் உணரான் இருக்கு, உணரின் என்று அது எழுத்து பிழை. ஒரு தலையாய் வேறு உள்ளம் வேண்டாம் பிறப்பு என்று 8வது குறள்ல 7வது குறள் இல்லையா? 7வது குறள் கட்டுகிறார். எனவே ஒருவன் வாழ்க்கையில் தெளிவுபட ஆராய்ந்து அவன் உண்மை பொருளை இது என்று வாழ்க்கையில் உணர்ந்து விட்டால் உறுதியாக அவனுக்கு மீண்டும் பிறப்பு வரும் என்று எண்ண வேண்டியதே இல்லை என்று நிறைவாக வள்ளுவர் 7வது குறள்ல காட்டுகிறார். இனி 8வது குறள்ல பிறப்பு என்பது ஒரு விருப்பத்தின் காரணமாக வருவது. அது நீங்க வேண்டும் என்றால் செம்பொருளாகிய திருவடியை காண வேண்டும். ரொம்ப அருமையான குறள்கள். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. ஆக பிறவியோடு தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது அறியாமை. எந்த பிறப்பெடுத்தாலும் அறியாமை நமக்கு தொடர்ந்து வருகிறது. அந்த அறியாமை உயிர்களுக்கு நீங்கி நல்ல உண்மை புகழை தரக்கூடிய மெய்ப்பொருளை காண்பதுதான் உண்மையான அறிவு. இந்த பொருள் பெரும்பாலும் பலருக்கு தெரியும். மெய் உணர்தல்ல 8வது குறள். அதாவது பிறப்பினால் இன்பம் உள்ளது, பிறப்பு மகிழ்ச்சியானது என்று எல்லாரும் வாழ்கிறோம். ஆனால் அது அறியாமை. பிறப்பு இருந்தா துன்பம், உலக நிலையில இருந்தா துன்பம். இதை ஆராயாமல் சொல்லுகிறோம். எனவே பிறப்பினால் இன்பம் என எண்ணி வாழ்வது ஒருவருடைய அறியாமைதான். அந்த அறியாமை நீங்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் சிறப்பென கருதுகின்ற எல்லா பொருள்களிலேயும் இது சிறந்தது, இது சிறந்தது, இது சிறந்தது என்று எந்தெந்த பொருள்களை கருதுகிறார்களோ அதில் சிறந்தது வேறொன்றும் இல்லை,
செம்பொருளாகிய இறைவனுடைய திருவடியை நினைப்பதாகும். அப்ப அறிவு என்பது எது என்றால் இறைமை தன்மையை காணுவதுதான் அறிவு. தன்னுடைய பிறப்பை பெரிதாக எண்ணாமல், தன்னுடைய உடம்பை கொண்டு பிறக்கிற பிறப்பை பெரிதாக எண்ணாமல், இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிர், அந்த உயிருக்குள்ள இருக்கிற இறைமைத்தன்மை, அந்த இறைமையை காணுவதுதான் பிறப்பை இல்லாமையாக செய்யும் என்று 8வது குறள் மிக சிறந்த பொருளை காட்டுகிறார். பிறப்பு என்னும் பேதமை நீங்க, பிறப்புக்கு காரணம் ஆசைதான். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் என்றார். திருமந்திரத்துல ஒரு பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின். அது பல பேர் என்ன பொருள் பண்ணாங்க, ஈசனோடு சேர்ந்தாலும் ஆசை அருமாங்க. ஆனா நம்முடைய ஆசிரியர் பெருமகனார் மட்டும் அதை எப்படி பிரித்தார், ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடு நீ ஒன்றாக ஆக வேண்டும் என்றால் நும் அருமின், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் பிரிச்சிருவாங்க. ஆனா எச்சரிக்கையா பொருள் பண்ணணும். ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடு ஆயின் நீ இறைவனோடு ஆக வேண்டும் என்றால் நும் ஆசை அருமை என்று காட்டினார். எனவே அந்த அவிச்சை தான் பிறப்புக்கு காரணம். எனவே அது நீங்குவதற்கு சிறப்பென்னும் செம்பொருளை காண வேண்டும். ஆக வீடு பேறு பெறுவதற்கு நிமித்த காரணமாய் உண்மை பொருளை உணர்வதுதான் ஒருவனுக்கு மெய் உணர்வு ஆகும் என்று அருமையா இதுல காட்டுகிறார். ஆக பிறப்பென்னும் பிறப்பை பேதமை என்றும், பேதமைன்னு அறியாமை, பிறப்பை பேதமை என்றும், சிறப்பென்னும் செம்பொருளை காரியத்திற்கு காரணமாக உபதேசித்தார். ஐவகை குற்றங்கள் அது நமக்கு இருக்கிற நிலைகள்ல ஐவகை குற்றங்களாக சொல்லப்படுவன. அந்த குற்றங்கள் நமக்கு நீங்க வேண்டும். அந்த 5 குற்றங்களுக்கும் ஏனைய 4க்கும் காரணமாக இருப்பது நமக்கு ஆசை என்று பார். எனவே அது நமக்கு நீங்கப்பட வேண்டும். அப்படி நீங்கினால் அதிலே நமக்கு பிறப்பு என்பது வந்து சேராது என்பதை அருமையா ஆசிரியர் நமக்கு காட்டி இருப்பதை பார்க்க. சரியா? நல்லாற்றான் ஆடி அருள் ஆழ்க, வல்லாற்றானும் தேரினும் அகுதே துணை. ஆக எந்த வகையில சிந்தித்தாலும் அருள்தான் நமக்கு துணையாக இருக்கும் என்று அருமையா நமக்கு ஆசிரியர் காட்டுகிறார். எனவே அந்த 5 வகையான குற்றங்களிலே 4ம் தோற்றுவதற்கு காரணமாக இருப்பதே ஆசைதான். அதை நீங்க வேண்டும் என்று இந்த குறள்ல வலியுறுத்தி காட்டுகிறார். எனவே வீடு என்பது மிகச்சிறந்த ஒன்று. ஏன் வீடு எல்லாவற்றையும் மிகச்சிறந்தது என்றால், தோற்றம் என்பதும் அழிதல் என்பதும் இல்லாமல் இருப்பது. உடம்பு தோன்றும், நிற்கும், அழியும். உலகப் பொருள்கள் தோன்றும், பிறகு அழியும். இப்படி தோற்றமும் கேடுகளும் இல்லாமல், எந்த விதமான நோன்பையும் இல்லாமல், ஒன்று கரத்தல் இல்லாமல் தூய்மையாக இருக்கும். அதனால் அதை செம்பொருள் என்று காட்டினார் வள்ளுவர். எனவே எல்லாவற்றையும் கலந்து நிற்கக்கூடிய முதற் பொருள் எந்த விதமான வேறுபாடு விகாரம் இல்லாமல் எப்பொழுதும் ஒரு தன்மை தாய் மாறாமல் இருப்பதால்
அதை செம்பொருள் என்று வள்ளுவர் காட்டியதாக உரையாசிரியர் வரிமேலழகர் ரொம்ப அருமையா காட்டுகிறார். எனவே உயிர் உடம்பிலே இருந்து நீங்குகிற காலத்தில் அது வினைக்கு ஏற்ப அது நீங்கும், வினைக்கு ஏற்ப அது மீண்டும் உடம்புல வரும் இல்லையா? அப்படி அந்த உடம்புல இருந்து நீங்கக்கூடிய உயிர் மீண்டும் உடம்புக்குள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் செம்பொருளாகிய பரம்பொருளை நாம் சேர வேண்டும், அதை வணங்க வேண்டும் என்பதுதான் அறிவின் நிலை என்று காட்டுகிறார். மணக்குடவர் என்கிற ஆசிரியர் பிறப்பாகிய அறியாமையிலே இருந்து நீங்கி பிறவாமையாகிய செவ்விய பொருளை காண்பதுதான் உண்மை அறிவு என்று காட்டுகிறார். இன்னொருத்தர் இன்னும் கொஞ்சம் கூடுதலா காட்டுகிறார். உலகத்திலே இருக்கிற மக்கள் தேவர் பிறப்பு, இப்படி பல பிறப்புகள் இருக்கின்றன. அது எந்த பிறப்பாக இருந்தாலும் அறியாமை நீங்க வேண்டும். எனவே உலகத்திலே இருக்கிற பொருள்கள் எல்லாம் நல்லனவாக கருதி கொண்டு அது எல்லாவற்றிலேயும் சிறந்தது சிவத்தை தவிர பிரிது ஒன்று இல்லை. அதனால் ஆசிரியர் என்ன எழுதினார்? சிறப்பு என்னும் செம்பொருள் என்று நமக்கு காட்டியிருப்பதை பார்க்கிறோம். எனவே மெய்ப்பொருளை காணவல்ல அறிவுதான் உண்மையான அறிவு. மீண்டும் பிறப்பு மகிழ்ச்சி என்று சொல்லி பிறப்பை மகிழ்ச்சி என்று கருதுவது பேதமை. அந்த அறியாமை நீங்க வேண்டும் என்றால் எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய கடவுளை வழிபட வேண்டும், கடவுளை போற்ற வேண்டும், கடவுளுடைய திருவடியிலே தாழ் தலை போல சேர வேண்டும் என்று உணர்வதுதான் சிறந்த அறிவு என்று 8வது குறள்ல காட்டினார். இனி 9வது குறள் மிகச்சிறந்த குறள். சைவ சித்தாந்த கருத்தை முழுக்கா மெய்யுணர்தல் அடக்கினாலும் கூட நல்ல ஒழுக்கம் ஒரு ஆன்மாவுக்கு வர வேண்டும் என்றால் நல்லவருடைய சார்பு வேணும் என்ற கருத்தை வலியுறுத்துவது 9வது குறள். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரு நோய். இது நல்ல குறள். ஆன்மாவாகிய நாம் எந்தெந்த பொருட்களினுடைய சார்பால் நாம் வாழ வேண்டும், அந்த செம்பொருளை உணர்ந்து எல்லா பொருளுக்கும் உதவியாக சார்பாக இருக்கக்கூடிய செம்பொருளை உணர்ந்து இருவகை பற்றுக்களையும் விட வேண்டும். இருவகை பற்று என்ன? புறப்பற்று, அகப்பற்று. இந்த ரெண்டையும் வர வேண்டும். அப்படி அந்த 2 பற்றுக்களையும் விட்டவன் சார்தரா நோயை அழித்து மற்றும் சார்தரானார். அவனை சேர வேண்டிய இருந்த வினையாகிய துன்பங்கள், அந்த துன்பத்தின் காரணமாக வரக்கூடிய ஒழுக்கமின்மை, இவையெல்லாம் அழித்து போகும். ஆமா. எனவே இந்த குறள்ல முதல்ல சொல்லக்கூடிய சார்புணர்ந்து சார்புகட ஒழுகின் என்ற அமைப்புல இந்த சொல் ஆகுபெயரால சார்பிடத்தையும் சார்பனவற்றையும் சார்பு என்ற சொல்லால காட்டினார். சார்பு கூட்டல் உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் இல்லையா? அப்போ இயமம் நியமம் நமக்கு இருக்கிற வினையின் இருப்பு, உயிரினுடைய நிலை, மன ஒடுக்கம், தாரணை, தியானம், சமாதி என்று சொல்லக்கூடிய 8 நிலைகள். இந்த 8 நிலைகள்ல கடைபிடிக்க வேண்டிய விரிவான பகுதி யோக நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றன.
இவையெல்லாம் சார்தரா ஏயும். அப்ப சாரக்கடவனவாய் இருப்பது என்ன? நம்மை சார்ந்திருப்பது எது? வினை. வினைக்கு ஏற்ப துன்பம். ஆக நமக்கு எப்ப பிறப்பு வந்தது என்று தெரியாது. அது நம்மனோரால் அறிய முடியாது என்று எழுதுவார் சிவஞான முனிவர். அந்த பிறப்பு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி வந்து கொண்டிருக்கிற பிறப்பில் நம்முடைய உயிர் கணக்கில்லாமல் வினைகளை சம்பாதித்திருக்கின்றன. அந்த வினைகளின் உடைய பயன் இறந்த உடம்புகளால் அனுபவித்தளவும் பிறந்த உடம்பால் முகுந்து நின்றனவுமாக இருக்கின்றன. பிறந்த உடம்புல கழிச்சிட மட்டும் மாட்டோம், வருவினையும் ஏற்றிக் கொள்ளுவோம். ஆக இந்த ரெண்டையும் நாம் நீக்க வேண்டும். அதனால் நல்வினையும் ஒரு வகையில பிறப்புத்தான். இருள் சேர் இருவினைன்னு காட்டினார் இல்லையா? இருள் சேர் இருவினை. இருவினை என்பது நல்வினை தீவினை. தீவினை என்பது பிறப்பு காரணம் மட்டுமில்லை, நல்வினையும் பிறப்பு காரணமாக முடியும். அதனால் இந்த ரெண்டையும் சொல்லுகிறார், நல்வினை தீவினை. எனவே சார்பாவது வினை சார்பு. ஆன்மாக்கள் வினை சார்பு இருக்கின்றன. அந்த வினை சார்புக்கு காரணமாக இருப்பது, கெட ஒழுகுவது காமம், வெகுளி, மயக்கம். இந்த 3 மெய்யுணர்ச்சியை விட்டு உண்மை நிலையை சார வேண்டும். அப்படி சார்ந்தால் வினை நம்மை விட்டு போகும் என்று பரிமேலழகர் விரிவான பகுதி நமக்கு காட்டுகிறார். பல பேர் இந்த குறளை மேற்கோள் காட்டி நமக்கு தெளிவுபட காட்டுவார்கள். ஆக ஒருவன் எல்லா பொருளுக்கும் முதலாக இருக்கப்பட்ட தரும நெறிகளை அறிந்து அதனுடைய சார்பை அவன் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தானால் அவனுக்கு வினையாகிய சார்பு தரக்கூடிய நோய் வராது என்று காட்டுகிறார். எளிமையா சொன்னா, எல்லா பொருள்களும் சார்ந்துள்ள மெய்ப்பொருள், அறிவுடைய பொருள், அறிவற்ற பொருள், ரெண்டிலேயும் இறைவன் இருக்கிறார். அப்ப எல்லா பொருள்களிலேயும் சார்ந்துள்ள மெய்ப்பொருளை உணர்ந்து பிறகு தீயவை சேராமல் நாம் வாழ்க்கையில் நடந்தோமானால் துன்பங்கள் நம்மை வந்து சேராது. இப்ப மெய்ப்பொருளை உணர்ந்து, அதுதான் இந்த 9வது குறள்ல மேல காட்டியது போல செம்பொருளாகிய உண்மை பொருளை அறியக்கூடிய அறிவில் செம்பொருளை அறிந்து யான் எனது என்று அகப்புறப்பற்றுக்கள் அந்த சார்புகளை விட்டு நீங்கி பிறகு நல்ல பெரியவர்களோடு சார்ந்து வாழ்வானால் அவனை சார்ந்து வரக்கூடிய துன்பங்கள், அந்த தூய்மையற்ற நினைவுகள் எல்லாம் அழிந்து போய்விடும். அப்ப நல்ல சார்பு இருந்தால் தீமை நீங்கி போகும் என்று காட்டுகிறார். எனவே செம்பொருளை நாம் அணுக அணுக சார சார ஏனைய சார்புகள் நம்மை விட்டு நீங்கிவிடும். செம்பொருளை சார சார நம்முடைய ஏனைய சார்புகள், ஏனைய சார்பு என்ன? வினையால் வரக்கூடிய துன்பங்கள், அவையெல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும். அப்ப துன்பங்கள் நீங்குவதற்கு வழி சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக திருவருளை சார வேண்டும். அதனால் நீ எதை சார வேண்டும் என்பதை உணர்ந்து எதை சாரக்கூடாது என்பதை விட்டு நீ வாழ்வாயானால் உன்னை சாரக்கூடிய வினைகள் உன்னை சாராது, வினை துன்பம் உன்னை வராது
என்று 9வது குறள். மிக அருமையான குறள். சைவ சித்தாந்த கருத்துக்கு மிக தெளிவுபடுத்துகிற குறளாக வள்ளுவ பெருமான் இந்த குறளை அமைத்திருக்கிறார். சார்புணர்ந்து சார்புகட ஒளியின் மற்றளித்து சார்தரா சார்தரு நோய். இந்த பிறப்பையும் துன்பையும் நோயே என்று சொன்னார். அந்த நோய் மிக வலிமையானது. தீவினையால் வருவது, நல்வினையாலும் வருவது. இந்த 2 பிறவி நோயை நீக்குவதற்கு சிறிது சிறிதா திருவருள் சார்பு உயிருக்கு வர வேண்டும். அப்படி திருவருள் சார்பை நாம் மிகுதிப்படுத்த தேவையற்ற சார்புகள் தானாக ஒழிந்துவிடும் என்று 9வது குறள்ல காட்டினார். இனி 10வது குறள். காமம், வெகுளி, மயக்கம். காமம், வெகுளி, மயக்கம் இவை 3ஆன் நாமம் கெட கெடும் நோயினர். காமம் என்ற சொல்லுக்கு விருப்பம் என்று பொருள். பல முறை சிந்தித்திருக்கிறோம். சிவத்தை என்றும் விரும்பிக் கொண்டிருப்பதால் சிவகாமி என்று பெயர். சிவகாமி, சிவத்தை என்றும் விரும்புவதால் சிவகாமி. இப்ப காமம் வெறுப்பு. வெகுளி அது கோபம், வெறுப்பால் வருவது. கோபம் வருவதற்கு காரணமே வெறுப்புதான். மயக்கம் இது நம்முடைய அறிவில் இருக்கிற குழப்பம். விருப்பு, வெறுப்பு, குழப்பம் இந்த 3ஐயும் நாம் விட்டுவிட்டால் துன்பங்கள் நம்மை வந்து சாராது. காமம் விருப்பம், வெகுளி வெறுப்பு, மயக்கம் குழப்பம். இதன் 3 நாமம். இந்த 3 செயல்பாடுகளை விட்டுவிட்டால் விட்டுவிட்டால் நோய் கெடும், துன்பம் நம்மை வந்து சாராது. எனவே விருப்பம் என்று சொல்லக்கூடிய ஆசை, தொடர்ந்து வரக்கூடிய கடும் கோபம், அறியாமையான மயக்கம், இந்த 3ஐயும் வாழ்க்கையில் இந்த பெயர் கூட இல்லாமல் பெற்று ஒழிக்கக்கூடிய அறிவை பெற்றுவிட்டால் ஆசையாலும் கோபத்தாலும் குழப்பத்தாலும் வரக்கூடிய துன்பங்கள் நம்மை விட்டு நீங்கி போகும். அப்ப துன்பம் நீங்குவதற்கு காரணமாக விட வேண்டிய பொருள் வெறுப்பு, கோபம், குழப்பம். இந்த 3ஐயும் விட வேண்டும்ங்கிறார். இது யாருக்கு கைகூடும்னு பரிமேலழகர் எழுதுகிறார். ஞான யோகங்களில் முதிர்ந்தவர்கள், அவர்களுக்கே விருப்பமும் வெறுப்பும் அதன் பிறகு மயக்கமும் வரும். இந்த 3 குற்றங்களினுடைய பெயர், அந்த பெயர் நீங்கும்படியாக நாம் வாழ்க்கையில் வாழ்ந்துவிட்டால் அந்த விருப்பத்தின் காரணத்தால், கோபத்தின் காரணத்தால், குழப்பத்தின் காரணத்தால் வரக்கூடிய வினைப்பயன்கள் நம்மை வந்து சேராது என்று அருமையா காட்டினார். அது அனாதியாக இருக்கிற அவிச்சை. அந்த அவிச்சையின் காரணத்தால வரக்கூடிய யான் என மதிக்கக்கூடிய அகங்காரம், அந்த அகங்காரத்தின் காரணமாய் இது எனக்கு வேண்டும் என்று வரக்கூடிய அவா, அந்த அவாவின் காரணமாக வரக்கூடிய ஆசை, இனி அது பற்றி வரக்கூடிய கிடைக்காத பொழுது வரக்கூடிய கோபம், இந்த 5ம் தான் வடநூல்ல குற்றம் என்று சொல்லுகிறார். அப்ப 5 குற்றங்கள். அவா வேறு ஆசை வேறு. சிவஞான முனிவரும் மாவாடியத்துல இத விளக்கமா காட்டுகிறார். அவா வேறு ஆசை வேறு. அது அருமையா பரிமேலழகர் காட்டுகிறார். நமக்கு அனாதியாக இருக்கிற அவிச்சை,
அதன் காரணமா வரக்கூடிய அகங்காரம், அது பற்றி அந்த அகங்காரத்தின் காரணமா எனக்கே வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அவா, அந்த அவா நிறைவேறாத நிலையிலே வரக்கூடிய ஆசை, அது நிறைவேறவில்லை என்று சொன்னால் கோபம் வரும். எனவே அகங்காரம் அவிச்சையிலேயும் அவா முதல் ஆசையிலேயும் அடங்கும். அதனால வடநூல்கள்ல சொல்லப்பட்ட 5ஐ வள்ளுவர் 3ல காட்டினார். காமம், வெகுளி, மயக்கம், 3 நாமம் கெட கெடும் நோய் என்று 5ஐ 3ஆக காட்டியிருப்பது பார்க்கிறோம். முன்னலே வாழ்க்கையில பிரம்மச்சரியம், அடுத்து கிரகஸ்தம், அடுத்து வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று 4 வள்ளுவர் எதிர் அடக்கினார். இல்லறம் துறவரம் என்று அடக்கினார். அது மாதிரி 5 குற்றங்களை தலைமை நிலையில 3 குற்றங்கள் என்று காட்டுகிறார். எனவே இந்த பிறப்புக்கு காரணமாக இருக்கிற குற்றங்களை யார் நீக்க வேண்டும் என்று நினைந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த விருப்பு, கோபம், குழப்பம், இந்த 3ன் காரணமா வரக்கூடிய வினை, அந்த வினை வராது. வினை இல்லை என்று சொன்னால் வினையின் காரணமாக இருக்கிற துன்பமும் இல்லை. இதைத்தான் இந்த குறள்ல அருமையா வலியுறுத்தி காட்டி இருக்கிறார். எனவே இந்த காமம், வெகுளி, மயக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 செயல்பாடுகளும், அந்த செயல்பாடுகள் நம்மை விட்டு கெட நமக்கு வருகிற பிறவி நோய் கெடும் என்று உண்மைத்தன்மை உணர்தல்ல ரொம்ப அருமையா நமக்கு காட்டி இருப்பதை பார்க்கிறோம். திருமந்திரத்துல காமம், வெகுளி, மயக்கம் இவை கடிந்து ஏமம் பிடித்து இருந்தேன். காமம், வெகுளி, மயக்கம் இவை கடிந்து என்று அருமையா காட்டுகிறார். இன்னும் சில புராண கதைகள்ல இது நீங்குவதற்குரிய விரிவுகளை அருமையாக நமக்கு காட்டியிருக்கிற பார்க்கிறார். எனவே உண்மைத்தன்மை உணர்வதுதான் பிறப்பாகிய துன்பம் நீங்குவதற்கு வழி என்ற ஒரு உண்மை கருத்தை 10 குறளில் பலபட வள்ளுவர் காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த உண்மை உணர்தல் என்கிற முறையில அது விரிவாக இருந்த காரணத்தினால 2 வகுப்பாக அது அமைந்து விட்டது. இயல்பா ஒரு அதிகாரம் ஒரு வகுப்புல சொல்லி முடிச்சிடுவோம். ஆனா போன வகுப்பிலேயும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது இருந்தது. இந்த வாரமும் சிந்தித்தோம். அந்த உண்மை உணரக்கூடிய அறிவும், காமம், வெகுளி, மயக்கம், அந்த நாமம் கடமும் திருவருள் நமக்கு அருள் செய்ய வேண்டும். அதற்காக திருவருளையும் உங்களுடைய திருவடிகளையும் வணங்கி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. கம்பளம். ஐயா ஓதுவமூர்த்தி ஐயா வகுப்பு நிறைவு செய்தார்கள் ஐயா. சிவாய நம.